திருச்செந்தூரில் நடந்த ஒரு சம்பவம் டெல்லி வரைக்கும் எதிரொலிக்குது. சென்னையில் மிகப்பெரிய பரபரப்பாக மாறுது. சட்டசபையில் இதை பற்றின 2 நாள் விவாதம் நடத்துகிறாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் எம்ஜிஆர் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர் மிகப்பெரிய நீதி கேட்டு நெடும்பயணம் அப்படின்னு ஒரு நடைபயணம் போகிறாரு. அப்புறம் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்குது. அந்த இடைத்தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது செல்வி ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையை உருவாக்குது. அப்படி என்ன சம்பவம் அந்த திருச்செந்தூரில் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, திருச்செந்தூரில் கோயிலில் இருந்த சரிபார்ப்பு அலுவலர் சுப்பிரமணிய பிள்ளை அவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிடுறாரு. அந்த மர்ம மரணத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உண்டாக்குது. தலைவி அப்படின்னு சொல்லி ஒரு படம். அந்த படத்தில் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பயோபிக்கு தான் அந்த படம் அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனால் அது முழுமையான வரலாறா அப்படிங்கிறது இல்லைனாலும் அந்த தலைவி படத்தில் உள்ள சில காட்சிகள் ஜெயலலிதா அவங்களுடைய அரசியல் வளர்ச்சியை பற்றி இருக்கும். அதில் முக்கியமான காட்சி என்னென்னா, திருச்செந்தூர் தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போராடி ஜெயிக்க வைக்கிறது, கட்சியை ஜெயிக்க வச்சு கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கறது. அந்த படத்தில் நடந்த காட்சிகள் உண்மையிலேயே திருச்செந்தூரில் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்போ அந்த திருச்செந்தூர் இடைத்தேர்தல் ஏன் வந்துச்சு, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்க்கலாம். 1980 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அந்த சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா உண்டியல் காணிக்க போடுறோம்ல, அந்த உண்டியல் எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு 50-60 பேர் அந்த உண்டியல் எண்ணுற வேலையில் இருக்கிறாங்க. ஒரு திருச்செந்தூர் கோயில் மண்டபத்தில் வச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, இந்து சமய அறநிலையத்துறை ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க முன்னிலையில் எண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சுப்பிரமணிய பிள்ளை பாத்ரூமில் இறந்து கிடக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்போது என்னென்னு அங்கே போய் பார்க்கும்போது சின்ன பைப்பு சவர், இப்போ நம்ம பாத்ரூம் சவர் இருக்குல்ல, அந்த சவரில் வேட்டியில் கழுத்தில் மாட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே தூக்கி கொண்டு எல்லாம் இது பண்ணும்போது அவருடைய உடலில் காயங்கள் இருக்குது, வேட்டியில் இரத்தக்கரை இருக்குது அப்படின்னு சுப்பிரமணிய பிள்ளை மகன் சிதம்பரதானு பிள்ளை டெல்லி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் டெலகிராம் அடிக்கிறாரு. பெரிய பிரச்சனை ஆகுது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களும் பக்தர்களும் இது ஒரு மர்ம மரணம் அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டத்தில் முன்னெடுக்கிறாங்க. அதாவது நவம்பர் 26ஆம் தேதி சம்பவம் நடக்குது. டிசம்பர் 2ஆம் தேதி மிகப்பெரிய முழு அடைப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூரில் எல்லா கடைகளெல்லாம் அடைச்சி பஸ் போக்குவரத்தெல்லாம் நிப்பாட்டி மிகப்பெரிய போராட்டமாக நடக்குது. நடக்கிறது அதிமுக ஆட்சி, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் இந்த போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தில் அப்போது திருச்செந்தூர், அப்போ தூத்துக்குடி மாவட்டம் பிரிக்காத நேரம், திருநெல்வேலி மாவட்டம் தான். திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய கருப்பசாமி பாண்டியன் திருநெல்வேலியில் அவர் அந்த போராட்டத்தில் ஆதரவு தெரிவிக்கிறாரு. எல்லா கட்சிக்காரங்களுமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. என்ன இப்படி ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக முழு அடை போராட்டம் நடக்குது, அப்போ என்ன மர்மம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறுது. அறங்காவலர் குழு தலைவராக டாக்டர் ஜிஆர் பாலகிருஷ்ணன் அவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உண்டியல் எண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 2850 ரூபா காணாமல் போயிடுது. அதாவது உண்டியல் எண்ணும்போது அந்த 2850 ரூபா யார் எடுத்தது அப்படிங்கிறது விசாரணை நடக்குது. அதில் தான் 25 100 ரூபா நோட்டும் 7 50 ரூபா நோட்டும் இவர் சுப்பிரமணிய பிள்ளை எடுத்து வச்சுருந்தார், அவர் வேட்டியில் இருந்துச்சு. அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச உடனே அவர் மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு போனவர் பாத்ரூமில் இப்படி நடந்துச்சு சம்பவம் அப்படின்னு சொல்லி அவர் அறங்காவலர் குழு தலைவர் சொல்கிறார். ஆனால் இவங்க தரப்பில் யாராவது சுப்பிரமணிய பிள்ளையோட பையன் சோதான பிள்ளை என்ன சொல்கிறாரு, ரத்தக்கரை இருக்குது, வேட்டியில் இருக்குது, அடித்து அவர் தொங்க விட்டுட்டாங்க, அதனால் இதில் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. முழு அடை போராட்டம் நடக்குது, பெரிய அங்கங்கே சர்ச்சை ஆகுது. இதில் என்ன முக்கியமான சம்பவம் அப்படின்னா, அந்த உண்டியலில் வைரவேல் அப்படிங்கிற ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி ஒரு சீட்டு கிடக்குது. அந்த துண்டு சீட்டு தான் மிகப்பெரிய ஆயுதமாக மாறுது. என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் உண்டியல் போடும்போது அந்த உண்டியல் தங்கம் போட்டாங்க, வெள்ளி போட்டாங்க அப்படின்னா அந்த என்ன அந்த உண்டியலில் போடுறாங்களோ அதில் பேர் எழுதி உள்ளே போடுவாங்க. இப்போ வைரவேல்னு சீட்டில் இருக்குது, அந்த வைரவேலை எங்கே, ஏன்னா கணக்கு காட்டும்போது அந்த வைரவேல் அதில் இல்லை. அப்போ அந்த வைரவேலை எங்கே அப்படின்னு சொல்லி அதுதான் சர்ச்சையாக மாறுது. அதாவது வைரவேலை திருடிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, அவர் சுப்பிரமணிய பிள்ளை உள்ளே வரும்போது அவர் தான் சரிபார்ப்பு அலுவலர்.
அவர் உள்ளே வரும்போது அந்த உண்டியல் வந்து உடைக்கப்பட்டு எண்ணப்பட்டுக்கிட்டு இருந்தது. அப்போ அவர் வந்து சரி பார்த்து சீலை உடைச்சதுக்கப்புறம் தான் அந்த உண்டியல் எண்ணணும். அதுக்கு முன்னாலே எண்ணிட்டாங்க. அதில் வந்து வாக்குவாதம் நடந்தது. அந்த வாக்குவாதத்தில் தான் கைகலப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்போட குற்றச்சாட்டு. இது மிகப்பெரிய போராட்டம் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்குது. எதிர்கட்சி தலைவராக கலைஞர் கருணாநிதி இருக்கிறார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு எதிராக எப்போன்னு காத்துட்டு இருக்கிற அவர் வந்து சும்மா இருப்பாரா? அவர் வந்து நேரடியாக ஆட்களை அனுப்பி என்ன நடந்ததுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நேரடியாக எல்லாம் இது பண்ணுறாங்க. பிரச்சனை ரொம்ப போய்கிட்டே இருந்தோடனே டிசம்பர் 7ஆம் தேதி எம்ஜிஆரும் நாவலர் நெடுஞ்செழியனும் திருநெல்வேலிக்கு வர்றாங்க. ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தவங்க. திருச்செந்தூர் பிரச்சனை ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்க, ஒரு கருசாம்பாணி மாவட்ட செயலாளர் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி வாங்க திருச்செந்தூரில் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரடியாக திருச்செந்தூருக்கு வர்றாரு. யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து நேரடியாக முதலமைச்சர் திருச்செந்தூருக்கு வந்து பார்த்துட்டு அங்கே உள்ள மக்கள்கிட்டலாம் விசாரிக்கிறார். அப்போ மக்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது. இப்படி எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் சொன்னோடனே சரி ஒரு விசாரணை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி, இப்போ எதனாலும் விசாரணை கமிஷன் அமைப்பாங்கல்ல, இப்போ அவங்க பாதிக்கப்பட்டவங்க கேட்குறது சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர் என்ன செஞ்சார் அப்படின்னா, டிசம்பர் 11ஆம் தேதி சிஜேஆர் பால் நீதிபதி அவருடைய தலைமையில் பால் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிட்டியை வந்து 11ஆம் தேதி அறிவிக்கிறாரு. டிசம்பர் 19ஆம் தேதி அரசாணையாகவும் வந்துடுது. வந்து அந்த பால் கமிஷன் வந்து விசாரணையை தொடங்குறாங்க. இந்த பால் கமிஷன் விசாரணையில் நிறைய விஷயங்கள் அப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியில் வருது. இதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, அப்போது எம்பியாக இருக்கிறது கேடி கோசல்ராம் காங்கிரஸ் கட்சியில். அவர் என்ன சொல்கிறாரு, மக்களுடைய போராட்டம் இப்படி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவர் பிரதமர் இந்திரா காந்திட்டு நேரடியாக போய் பேசுகிறார். பேசிட்டு அம்மா இப்படி திருச்செந்தூரில் இப்படி சம்பவங்கள் இருக்குது, மக்கள் பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னோடனே அவங்க நேரடியாக உள்துறை அமைச்சகம் மூலமாக நேரடியாக ஒரு கமிட்டியை போட்டு நீங்கள் போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தியும் சொல்லிடுறாங்க. இதுக்கடையில் தான் அந்த பால் கமிஷன் விசாரணை நடக்குது. அதாவது இந்த பால் கமிஷனில் வந்து அட்வொகேட்லாம் வர்றாங்க. அறங்காவலர் குழு சார்பாக விருதாச்சலம் ரெட்டியார், கவர்மெண்ட் சார்பாக வந்து பத்மினி ஜஸ் துரை அவங்க வர்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் இருந்து டிஎம்கே அட்வொகேட் உள்ளே இறங்குறாங்க. ஏஎல் சுப்பிரமணியம் அவர் திருநெல்வேலியில் எம்எல்ஏவெல்லாம் இருந்தார், அவர் வர்றாரு. ஜிஆர் எட்மண்ட் அவர் இருக்கிறாரு. ரணியல் ரவி அவர் வந்து வாதாடுறாரு. தியாகி மேகநாதன், அப்புறம் வந்து ராஜ் விக்டோரியா அவர் இருக்கிறார். இவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட தரப்புக்கு, அதாவது சுப்பிரமணிய பிள்ளை தரப்புக்கு வாதாடுறாங்க. ரணியல் ரவி இதில் வந்து அதிகமாக ஈடுபாடு காட்டுறாரு. ஏன்னா அந்த மரணமடைஞ்ச சுப்பிரமணிய பிள்ளை வந்து ரணியல் கிராமத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு 700 கோயில்களுக்கு அந்த சரிபார்ப்பு அலுவலராக இருக்கிறார். அப்போ அவர் எப்படி மோசடி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டை இது பண்ணி இது வந்து அடித்து தான் தொங்க விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பால் கமிஷன் விசாரணை நடந்து ஒரு வருஷம் நெருங்குது. ஆனால் ரிப்போர்ட் வரல. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அவங்க சொல்லணும்ல. அது வந்து பால் கமிஷன் ரிப்போர்ட்டாக கொடுக்கல. இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை சென்னையில் ரெடி பண்ணுறாரு. அதாவது 1980 நவம்பர் 26 சம்பவம், 1981 நவம்பர் 24 அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாரு. ஒரு சில ஜெராக்ஸு காப்பியெல்லாம் ப்ரெஸ்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து பால் கமிஷன் ரிப்போர்ட்டில் இப்படி சம்பவங்கள் இருக்குது, இதில் வந்து பாருங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான அறிக்கை இருக்குது, இதனால தான் முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து இதை வந்து சட்டமன்றத்தில் வைக்கலை அப்படின்னு சொல்லி ப்ரெஸ்ஸில் வந்து கொடுத்துட்றாரு. ஒரு கமிஷனோட ரிப்போர்ட்டு சட்டமன்றத்திலே தாக்கல் பண்ணலை, அதுக்குள்ளே வந்து எதிர்கட்சியிலேருந்து வெளியிடுறாங்களே அப்படின்னு சொல்லி அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பாக மாறிடுது. அப்போ ப்ரெஸ்ஸில் அவர் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரில் அவர் வந்து உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், இது எப்படி வெளியில் போணுச்சு பாருங்கள் அப்படின்னோடனே சதாசிவன் அப்படிங்கிறவர், அவர் வந்து சண்முகநாதன் அப்படிங்கிற 2 பேர் இவங்க தான் இதை எதிர்கட்சி தலைவருக்கு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வருது. உடனே சதாசிவம் சண்முகநாதன் 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சண்முகநாதன் தான் அப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதிக்கு ரொம்ப நாள் உதவியாளராக இருந்தவர் கடைசி வரைக்கும். 1982 பிப்ரவரி 2ஆம் தேதி சட்டமன்றத்தில் இந்த அறிக்கை வந்து தாக்கல் பண்ணப்படுறது. தாக்கல் பண்ணப்பட்டு அதே பிப்ரவரி மாதத்தில் 12ஆம் தேதியும் 13ஆம் தேதி 2 நாள் வந்து விவாதங்கள் நடக்குது. இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, சுப்பிரமணிய பிள்ளை மரணத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள். இதில் வந்து சம்பவம் நடந்த உடனே ஒரு சிலர் நேரடியாக போய் பார்த்தாங்க. அப்போது ஓட்டப்பிடாரம் தொகுதியில் வந்து அப்பாத்துரை கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் வந்து சம்பவம் நடந்ததுக்கு மறுநாள் திருச்செந்தூரில் போய் நேரடியாக பார்த்தவர். குமரி அனந்தன் நேரடியாக அங்கே போய் பார்த்தாரு. நெடுமாறன் அவர் வந்து அந்த சம்பவத்தை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திருச்செந்தூரில் போய் பார்த்தோம். இவங்க எல்லாமே சட்டமன்றத்தில் விவாதத்தில் கலந்துக்கிட்டு அப்படின்னா அப்பாத்துரை, திருநாவுக்கரசு, ரகுமான் கான், துரைமுருகன், குமரி அனந்தன் இவங்க எல்லாம் பேசுகிறாங்க. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியது யாருன்னா ஆர்.எம். வீரப்பன். அப்போது இந்த வைரவேல் வந்து
ஆரம் வீரப்பன் வீட்டுக்கு தான் போயிருக்குது அப்படிங்கிறதான் அந்த எதிர்க்கட்சிகளும் மற்ற மக்களும் குற்றச்சாட்டு. அந்த திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கேசவாதித்தன் அவர் வந்து சம்பவம் நடக்கும்போது ஸ்பாட்டில் இருக்கிறார். அதனால் அவர் கேசவாதித்தன் அவர் வந்து எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகள்லாம் வருது. ஆனால் எதுவுமே நடக்கலை. அறங்காவலர் குழுவையாவது நீங்கள் கலைச்சிருங்க, கலைச்சிட்டு இதை உரிய விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கடைசியாக ஒரு கோரிக்கையை சட்டசபையில் வைக்கிறாங்க. எதுவுமே நடக்கலை. உடனே இதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு எதிராக கலைஞர் கருணாநிதி வந்து மதுரையிலேருந்து ஒரு நீதி கேட்டு நெடும்பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு நடைப்பயணத்தை வந்து தொடங்கினார். இப்போ பாரத் ஜோடானு ராகுல் காந்திலாம் நடைபயணம் போனார், மதுவுக்கு எதிராக வைகோ நடைபயணம் போனார், குமரி அனந்தன் மதுவுக்கு எதிராக நடைபயணம் போனார். இந்த மாதிரி வந்து அப்போவே வந்து கலைஞர் கருணாநிதி வந்து மதுரையில் ஒரு அண்ணா சிலையில் ஆரம்பித்து திருச்செந்தூர் முருகன் கோயில் வரைக்கும் நம்ம ஒரு நடைபயணம் போவோம் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் திரட்டி அந்த நடைபயணத்துக்கு வந்து தொடங்குறாரு. 1982 பிப்ரவரி 15 மதுரையில் அண்ணா சிலையில் தொடங்கின அந்த நீதி கேட்டு நெடும்பயணம், அந்த பயணம் வந்து சாத்தூர், எட்டயபுரம், தூத்துக்குடி வழியாக வந்து நடந்தே போகிறாங்க. நடந்தே போய் 24ஆம் தேதி திருச்செந்தூர் தேரடி தேடலில் போய் அந்த நடைபயணம் போய் நிறைவடையுது. போகிற பாதையில் எல்லாமே கோஷம் போடுறது, ஆளுங்கட்சிக்கு எதிரான முழக்கங்கள் போடுறது, கைதட்டி பாட்டு பாடிட்டே போகிறது, இந்த மாதிரி ஒரு உற்சாகமாக தொண்டர்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுக்குற மாதிரி இடையில பேசுகிறது, பாடுறது, அந்த மாதிரி போகிறாங்க. இதில் முக்கியமாக கோஷம் என்ன அப்படின்னா, எப்பா எப்பா வீரப்பா வைரவேலு எங்கப்பா, எப்பா எப்பா வீரப்பா வைரவேலு எங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் முழக்கம் போட்டுட்டு அங்கே போகிறாங்க. அவர் கலைஞர் கருணாநிதிக்கு வந்து இந்த இத்தனை நாள் நடந்து போனதுனால திருச்செந்தூரில் மேடையில் வந்து நின்று பேச முடியல அப்படிங்கிறதுனால அவர் உட்காந்துட்டே பேசினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போது நடைபயணமும் நடந்துருச்சு, சட்டமன்றத்திலையும் மிகப்பெரிய விவாதம் நடந்துருச்சு, எதிர்க்கட்சிகள் கடுமையான அறிக்கையெல்லாம் விட்டுருக்குறாங்க. டெல்லியிலிருந்து உள்துறை அமைச்சகம் பிரதமர் இந்திரா காந்தி அவங்களே நேரடியாக இதில் வந்து தலையிடுறாங்க. இப்போ வந்து இந்த வைரவேல் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது தான் இவர் அந்த அறங்காவலர் குழு தலைவர் ஜிஆர் பாலகிருஷ்ணன் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அதில் வந்து ஒரு சாட்சி சொல்லியிருக்காரு. அவருடைய சாட்சியில் என்ன வருது அப்படின்னா, அதாவது 2 சாவி இருக்கும் உண்டியலுக்கு. ஒன்று வந்து அறங்காவலர் குழு தலைவர்கிட்ட இருக்கும், இன்னொன்று நிர்வாக அதிகாரி, கோயில் நிர்வாக அதிகாரிகிட்ட இருக்கும். இந்த 2 சாவியும் போட்டு திறக்கும்போது தான் சரிபார்ப்பு அதிகாரி சீலை பார்த்துட்டு உடச்ச உடனே இவங்க 2 பேரும் சாவி போட்டதுக்கப்புறம் தான் அந்த உண்டியல் திறக்கப்படும். ஆனால் அன்னைக்கு வந்து நான் ஸ்பாட்டில் இல்லை, நான் கொம்படிப்பட்டியில் வந்து தென்னங்கன்று வாங்க போயிட்டேன். அப்போ சாவி எப்படி வந்துச்சுன்னா, சாவி வந்து இசைக்கு முத்து எனக்கு தெரிஞ்சவர், அவர்கிட்ட வந்து கொடுத்து விட்டேன், அவர் தான் வந்து கொடுத்தாரு, அப்போ அவங்க தான் அங்கே திறந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் பாலகிருஷ்ணன் வந்து சாட்சி சொல்லியிருக்கிறார். இதில் வந்து முதல் அந்த பாத்ரூமில் வந்து இவர் சுப்பிரமணிய பிள்ளை தொங்க விடப்பட்டதாக சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல போய் பார்த்தது வந்து ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர், அவர் தான் முதல் சாட்சி. நான் பாத்ரூம் போனேன், ஜன்னல் வழியாக பார்த்தேன், உள்ளே வந்து இவர் அந்த கம்பியில் சவரில் வந்து வேட்டியில் தொங்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்து அதுக்கப்புறம் தான் அவரை தூக்கிட்டு வராங்க. அந்த பார்த்த சாட்சி ஆறுமுகம் வந்து திடீர்னு அவரும் மர்மமாக இறந்து போயிடுறாரு. அப்போ இது ரெண்டுமே வந்து அகெயின்ஸ்டாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பால் கமிஷனல் ரிப்போர்ட்டில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு அந்த பாடி எடுத்த இடம், அப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கல்ல, அதில் வேட்டி வந்து ஒரு முக்கியமான சாட்சியாக மாறுது. ஏன்னா வேட்டியில் வந்து ரத்தக்கரை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வேட்டியுடைய நீளம் வந்து 330 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் குறிச்சிருக்கிறாங்க. ஆனால் முதல்ல ஸ்பாட்டில் இது பண்ணும்போது 352 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ அந்த 22 சென்டிமீட்டர் வேட்டியோட ஒரு பகுதி காணாமல் போயிருக்குது அப்படின்னு. அதாவது அந்த ரத்தக்கரையை மறைக்கிறதுக்கு இவங்க போலீஸ்காரங்களும் கூட இருந்தவங்களும் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு குற்றச்சாட்டாக மாறுது. பால் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு வந்து இந்த முதலுதவி இருக்குல்ல, அதை வந்து செய்கிறதுக்கு சிலர் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேரை வந்து பால் கமிஷன் மென்ஷன் பண்ணிடுறாங்க. அது யார் அப்படின்னா, அறங்காவலர் குழு தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர், அப்புறம் வந்து சீனிவாச பாண்டியன் உறுப்பினராக இருக்கிறாரு, ராஜாராம் கோயில் நிர்வாக அதிகாரி ராஜாராம், கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய மகாதேவ ஐயர், அப்புறம் அந்த தொகுதி எம்எல்ஏ கேசவாதித்தன் அவரும் வந்து நிர்வாக கமிட்டியில் இருக்கிறார். அப்போ இவங்கெல்லாம் வந்து அவரை முதலுதவி செய்ய தவறிட்டாங்கன்னு அதைத்தான் எதிர்கட்சி வந்து ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டாங்க. இதில் இன்னொரு மிகப்பெரிய சர்ச்சை என்ன அப்படின்னா, அவர் அறங்காவலர் குழு தலைவர் பாலகிருஷ்ணனுக்கு சாவி கொடுத்து விட்டோன்னு சொன்னார்ல இசைக்கு முத்து, இவர் என்னைக்கு சுப்பிரமணிய பிள்ளை இறந்து போகிறாரோ அன்னைக்கு ஈவினிங் வந்து இசைக்கு முத்து சென்னைக்கு போயிருக்காரு. எங்கே போயிடுறாருன்னா, அமைச்சர் ஆரம் வீரப்பனை சந்திக்க போகிறாரு, அறநிலையத்துறை அமைச்சர். ஒரு
கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் டேட்டு கேட்க போனேன், அவருடைய அனுமதி வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு 10-20 நாளாக சென்னையிலே அவர் தங்கிடுறாரு. இதுவும் இன்னொரு சந்தேகத்தை கொடுக்குது. அப்போது இவர் தான் வைரவேலை கொண்டு போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து அதை ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. அதாவது சம்பவம் நடந்தது 1980 நவம்பர் 26. அதே ஒவ்வொரு வருஷம் தாண்டுது. ஒரு வருஷம் 1982 2வது வருஷம். அதே நவம்பர் 26 கேசவாதித்தன் எம்எல்ஏ அவர் வந்து திருச்செந்தூரை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது கோயில்பட்டியை தாண்டி எட்டயபுரம் பக்கத்தில் போகும்போது இவருடைய காரில் வந்து ஒரு லாரி வந்து மோதிடுது. லாரி மோதினோடனே ஸ்பாட்லேயே வந்து கேசவாதித்தன் எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ வந்து அந்த எப்போதும் பக்கத்தில் ஸ்பாட்லேயே இறந்து போயிறாரு. அந்த மோதின லாரியில் வந்து வேல்முருகன் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டுருக்கு. இதை வந்து இன்னொரு தரப்பு என்ன சொல்லிட்டாங்க, பார்த்தீங்களா சாமி முருகன் கோயிலில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த முருகன் கோயிலுக்கு இது பண்ணுறதுக்கு வேல்முருகன் 2 வருஷத்தில் அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கிளப்பி விட்றாங்க. இதுக்கு இடையில் என்ன நடக்குதுன்னா திருச்செந்தூர் தொகுதி காலியாகுது. ஏன்னா எம்எல்ஏ இறந்து போயிட்டார். அப்போ தேர்தல் வரணும். தேர்தல் அறிவிக்கப்படுது. தேர்தல் அறிவிக்கப்பட்டோடனே யார் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. இப்போது சென்னையில் ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஜெயலலிதா வந்து அவங்க நடிகராக இருக்கிறாங்க. நடிகராக இருந்து அரசியலுக்கு வர்றாங்க. கடலூரில் நடந்த மகளிர் மாநாட்டில் ஜெயலலிதா வந்து அறிமுகப்படுத்தப்படுறாங்க. மேடையில் அப்போ தான் முதல் அரசியல் பேச்சு வந்து கடலூர் மாநாட்டில் தான் ஜெயலலிதா பேசுகிறாங்க. பேசிட்டு அடுத்து மதுரையில் வந்து ரசிகர் மன்றத்தினுடைய நிகழ்ச்சி நடக்குது. வெள்ளி செங்கோல் கொடுக்குறாங்க, எம்ஜிஆர் திருப்பி கொடுக்குறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஜெயலலிதா வந்து முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. முன்னிலைப்படுத்தப்படும் போது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எஸ்டி சோமசுந்தரம், ஆர்.எம். வீரப்பன் இவங்கெல்லாம் சீனியர்ஸ் இருக்கிறாங்க, நாவலர் நெடுஞ்செழியன் இவங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு நடிகையாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, அவங்க கட்சிக்குள்ளே இப்படி முன்னால் வர்றாங்களே, ஒரு நடிகைக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து அதிகமாக வைக்கப்படுது. அப்போது அந்த ஜெயலலிதா வந்து நானும் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து திருச்செந்தூர் தேர்தலை வந்து எம்ஜிஆர் பயன்படுத்தினார். எப்படின்னா திருச்செந்தூர் தொகுதிக்கு தேர்தல் பொறுப்பாளராக வந்து ஜெயலலிதாவை வந்து அறிவிச்சிட்டாங்க. இப்போ செல்வி ஜெயலலிதா திருச்செந்தூர் தொகுதி பொறுப்பாளர். இதுக்கு முன்னால் பாருங்கள், வைரவேல் காணலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, நீதி கேட்டு நெடுமையணும்னு அவர் கருணாநிதி ஒரு பயணம் போயிருக்கிறாரு. இதுக்கு இடையில வந்து திருச்செந்தூர் தேர்தல் நடந்தால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் எல்லோரும் இருக்கிறாங்க. அங்கே வந்து தேர்தல் அறிவிக்கப்படுது. அதிமுக சார்பாக வந்து அமிர்தராஜ் அவர் வந்து உடங்குடி அவரை வந்து அறிவிக்கிறாங்க. நெல்லை நெடுமாறன் அவர் வந்து அந்த பகுதியில் பிரபலமானவர், நல்ல பேசக்கூடியவர், மக்கள் மத்தியில் அறிமுகமானவர். அப்போ திமுக அதிமுக நேரடி போட்டியாக உருவாகுது. ஜனதா கட்சி இருக்கிறாங்க, குமரியானந்தனுடைய காமராஜர் காந்தி காமராஜர் கட்சி அவங்க போட்டியில் இருக்கிறாங்க. இப்போ 4 முனை போட்டி 5 முனை போட்டி அப்படின்னு சொல்லி உருவாகிறது. ஆனால் மெயின் வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற இருக்கிறதுனால அமிர்தராஜுக்கும் நெல்லை நெடுமாறனும் கடுமையான போட்டி. ஜெயலலிதா நேரடியாக திருச்செந்தூரில் வந்து தங்கிடுறாங்க. தங்கிட்டு அவங்க திருச்செந்தூர், காயல்பட்டினம், புன்னக்காயல், மணப்பாடு, குலசேகரப்பட்டினம் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. தலைவி படத்தில் ஒரு காட்சி வருமே, அந்த தலைவி படத்தினுடைய உண்மை சம்பவம் மாதிரி அந்த திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் வந்து கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரம் பண்ணி ஒவ்வொரு கிராமத்துக்காக போகிறாங்க. இவங்க ஜெயலலிதாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கே ஒட்டுமொத்தமாக மக்கள் கூட்டம் வந்து கூடுது. இவங்க நல்ல ஆவேசமாக பேசுகிறாங்க, எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறாங்க. அந்த வைரவேல் பிரச்சனைக்கு பதில் சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க. இதுக்கடையில் எம்ஜிஆர் என்ன செய்கிறாருன்னா, சென்னையில் வந்து மத்திய அரசு எங்களுக்கு அரிசி கொடுக்கல, பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சென்னையில் உண்ணாவிரதம் இருக்கிறார். அப்போ திருச்செந்தூர் இடைத்தேர்தல் தோல்வி பயத்தால் முதலமைச்சர் உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணுறாரு. உடனே அங்கே பிரதமர் வந்து இந்திரா காந்தி வந்து எம்ஜிஆரை வந்து கூப்பிட்டு விட்றாங்க. முதலமைச்சர் வந்து உடனே டெல்லிக்கு போகிறாரு. போய் அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை நடந்து சுமூகமாக முடிஞ்சு அரிசி வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் இதை சொன்னோன்னா நம்ம வெற்றி பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுகவை வந்து காங்கிரஸில் சேர்க்க போகிறாங்க, அதுக்கு தான் எம்ஜிஆர் இந்திரா காந்தியும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி, வைகோ இவங்கெல்லாம் வந்து திருச்செந்தூரில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ இதை சமாளிக்கணும் அப்படின்னா வலம்புரி ஜானும் ஜெயலலிதாவும் எதிர் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லை, அதிமுகவும் காங்கிரஸும் சேராது, அதாவது இப்போ சொல்கிறாங்களா பிஜேபி ஏடிஎம்கே சேரும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அங்கே வந்து அதிமுக வந்து ஒரு காலமும் காங்கிரஸ் கூட சேர்க்க மாட்டோம், தனியாக தான் இருக்கும், திருச்செந்தூரில் வந்து வெற்றியை வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில வந்து எம்ஜிஆர் ஒரு ட்ரிக் அடிக்கிறார். என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை வந்து பிசி பட்டியலில் சேர்க்குறாரு. அங்கே அதிமுக வேட்பாளர் இருக்கக்கூடிய அமிர்தராஜ் கிறிஸ்தவ நாடார், நெல்லை நெடுமாறன் இந்து நாடார். அப்போ இதை வந்து ஒரு அரசியலாக மாறுது. ஏன்னா திருச்செந்தூர் தொகுதியில் அந்த மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு அரசியல் வாய்ப்பாக பயன்படுத்தப்படுறாங்க. ஜெயலலிதாவும் சளைக்காமல் கிராமமாக போகிறாங்க. போயிட்டு அவங்க பார்க்குறதுக்கு ஒன்று, அவங்க பேச்சை கேட்குறதுக்கு ஒன்று, மேடையில் பேசி முடிச்சுட்டு மக்களோட சந்தித்து உரையாடுறது,
தனிப்பட்ட முறையில் கை கொடுக்கறது, பேசுகிறது, வைக்கிறது, இது எல்லாமே நடந்தோடனே அந்த இடைத்தேர்தலே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்குது. 1983 மார்ச் 1ஆம் தேதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடக்குது. மக்கள் கூட்டம் கூட்டமாக ஓட்டு போட போகிறாங்க. என்ன எதிர்பார்ப்பு நடக்குது? திருச்செந்தூர் அந்த வைரவேலுக்கு தீர்ப்பா, இல்லை ஜெயலலிதா அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அமிர்தராஜ் வந்து சுமார் 1761 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்ச உடனே இது பெரிய வெற்றி கொண்டாட்டமாக வருது. ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு அரசியல் திருப்புமுனையை வந்து திருச்செந்தூர் உண்டாக்கிடுது. அதுக்கப்புறம் தான் செல்வி ஜெயலலிதா வந்து எல்லா கட்சி மேடைகளுக்கும் போகிறாங்க. பாருங்கள், அவங்க தேர்தல் பொறுப்பாளராக இருந்து ஒரு ஃபஸ்ட்டு வெற்றியை வந்து அதிமுகவுக்கு தேடி கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போதும் அந்த வெற்றியை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி 1984 அவங்களுக்கு உடனே ராஜ்யசபா எம்பி அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு விஷயங்களாக நடக்குது. 1989 ஜெயலலிதா வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாங்க. 1991 ஃபஸ்ட் டைமாக முதலமைச்சர் ஆகிடுறாங்க. அப்போ இந்த மாதிரியான அவங்க வளர்ச்சிக்கு வந்து அடித்தளமாக அந்த திருச்செந்தூர் இடைத்தேர்தல் அமையுது. ஆனால் அதுக்கு முன்னால் நடந்த அந்த சுப்பிரமணிய பிள்ளை மரண வழக்குக்கான விடை வந்து கடைசி வரை கிடைக்கல. அந்த திருச்செந்தூரில் இருந்து ஒரு அரசியல் ஆளுமையாக வந்து ஜெயலலிதா உருவாகிறதுக்கு அந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு.